வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காணொலியில அரசியல் நிகழ்வுலாம் பத்தி பேசாம ஒரு திரைப்படத்தை பத்தி பேச போறோம். ஆனா திரைப்படத்தை பத்தி பேசும்போதே அதுலயும் கொஞ்சம் அரசியல் இருக்கு அப்படிங்கறனால தானே அதை தேர்ந்தெடுத்திருப்போம். மேட் மேக்ஸ் அப்படிங்கிற படத்தை 2015 வந்தது. அதுல எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்போ அதோட ப்ரீக்வல், அதாவது அந்த கதைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா அப்படிங்கிற படம் ஜார்ஜ் மில்லரோட டைரக்ஷன்ல வந்திருக்கு. இதை நானும் பாரியும் தியேட்டர்ல சேர்ந்து பார்க்க நேர்ந்தது. அந்த படத்தை பத்தி கண்டிப்பா ரிவீல் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்டர்பிரேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணதுனால அதை பத்தி தான் இன்னைக்கு பாரி அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஹாலிவுட் மூவிலாம் ரிவ்யூ பண்றதுக்கு போயிட்டீங்களாடா நீங்க? நீங்க சப்போர்ட் பண்ற கட்சி அங்கீகாரம் வாங்கணும்னா உங்க லெவல்லாம் தெரியாம ஆடுறீங்களா அப்படின்னு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மனசுல கிடையாது. இதுல அடிப்படை முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். இந்த மேட் மேக்ஸ் ஃபியூரிங்கிறது ஒரு சைக்கோ படம். இதுதான் அது ஆரம்பத்துல வந்த இதுலயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு மாதிரி அதிகப்படியான வயலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் சொசைட்டி போதுமான அளவு உணவு தேவையோ இல்லை அவங்களுடைய இயற்கை அழிஞ்சிருச்சு அப்படின்னா, இயற்கையுடைய ப்ரொவைடிங் நேச்சர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மனித இனம் எப்படி மாறும் அப்படிங்கிறதோடைய ஒரு கற்பனை வடிவம் தான் இந்த மேட் மேக்ஸ் சீரியஸே. அப்போ இதில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பான். பேர் என்ன, அந்த வெள்ளையா ஒருத்தர் இருப்பானே, இம்மார்டல் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான். அது என்ன அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு. அனைமா திருக்குறள் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதிகார திருக்குறள் என்ன இருக்குன்ட்டு, நீர் தான் உலகத்தோடைய அடிப்படை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அந்த தண்ணி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் இருக்கும். அந்த ஒரு சோர்ஸ் அது ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மலையில அந்த சுனைன்னு சொல்லுவாங்க. சுனை, அந்த சுனை நீர் பார்த்தீங்கன்னா சில மலைகள்ல அப்படியே உருவாகும். அந்த மாதிரி ஒரு நீர் இருக்க ஒரு பகுதியில பயவுள்ள இடத்த பிடிச்சி வச்சிரும். அதை சுற்றி ஒரு குட்டி விவசாயம் நடந்துட்டு இருக்கும் அவனோட அந்த மலையில. அதை அவன் இது பண்ணுவான். அதுல இன்னொரு ஒரு வேலையை பண்ணியிருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா உலகம் எப்படி அழிஞ்சதுன்னு பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அது அந்த இதில் காட்சியில் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அட்டாமிக் வார்ஃபேரில் தான் அந்த உலகம் அழிஞ்சிருக்குங்கிறது, போரில் அழிஞ்சிருக்கும். அதில் அணுகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா மியூட்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 கை 3 கால் 2 குழந்தை ஒட்டி ஒழுங்காக பிறக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், சரி இப்போ இதை அவனோட ஜென்ரேஷன் ஒரு ஹெல்த்தியான ஜென்ரேஷனா இருக்கணும்னு பார்ப்பான். அதனால முடிந்தவரை குறைபாடுகள் இல்லாத பெண்கள் எல்லாம் அவன் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான். இவனுக்கு அந்த குறை இருக்கா இல்லையாங்கிறது அந்த படத்துல பெருசா காட்ட மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான், தொடர்ச்சியா இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல குறை இல்லாத குழந்தை பிறக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்காக பெண்களை அளவுக்கு அதிகமா அடிமைப்படுத்தி வச்சிருப்பான். ஒரு தனியா ஒரு தீவு. இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும்னா, அந்த ஃபியூரியோசாங்கிற ஒரு பொண்ணு அவங்களெல்லாம் பாதுகாத்து வெளியில கூட்டிட்டு போறது தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். இந்த படத்துல அந்த ஃபியூரியோஸா எப்படி இந்த உருவானா என்னங்கிறது அந்த படம். அதை நீங்க படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆனா இதெல்லாம் குழந்தைகள் பார்க்க வேண்டிய படங்கள் அல்ல. பெரியவங்கள், இலகிய மனதுடையவர்கள் போய் இந்த படத்தை பார்க்காதீங்க. அதை நம்ம தெளிவா சொல்றோம். ஏன்னா ரொம்ப அதிகப்படியான வயலன்ஸ் இந்த படத்துல இருக்க போது. இது முழுக்க ஒரு அஜெண்டா பேஸ்டு. அதாவது என்னன்னா, ஃபியூச்சர்ல உலகம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த படம் என்பது இருக்கு. ஒரு அணு ஆயுத போருடைய முடிவுல மனித சமூகம் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து வாழ்வார்கள், அவங்களுடைய பிலாசபி எப்படி இருக்கும், அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்கும், அந்த தனிப்பட்ட மனிதர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த படம் எடுத்து காட்டுது. அதாவது ஆஸ்திரேலியா ஆமா, அவன் நீரை கண்ட்ரோல் பண்ற வேண்டாம், எவன் கிட்ட நீரும் விவசாயமும் இருக்கும், அவன் தான் அந்த உலகத்துடைய தலைவனா இருப்பாங்கிறது தான் மையக்கரு அந்த படத்துல. ஓகே சார், முற்கதை என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு குளோபல் கேட்டஸ்ட்ராஃப். அது என்ன கைண்ட் ஆஃப் வார்னு தெரியல. ஆனா ஆஸ்திரேலியால இந்த கதை நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கண்டமே ஒரு தனி உலகம். ஸோ உலகம் எப்படி இருக்குன்றது தான் ஆஸ்திரேலியா வச்சு காட்டுறாங்க. ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லா பெரிய டெசர்ட், நடுவுல ஃபுல்லா டெசர்ட். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பச்சை, ஒரு செழிப்பான இடம் எல்லாமே கிடைக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு இந்த இடத்த மட்டும் பாதுகாத்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்தா இந்த கதை அங்கிருந்து ஆரம்பிக்குது. உலகம் முழுக்க அழிஞ்சிருக்கிற காலகட்டத்துல ஒரே ஒரு தீவுல, ஒரே ஒரு பகுதி மட்டும், அந்த நடுவுல, அந்த பாலைவனத்துக்கு நடுவுல இவன்கிட்ட எப்படி ஒரு சுனை இருக்கோ அதே மாதிரி அங்க ஏதோ ஒரு சுனையும் கொஞ்சம் இயற்கை வளமும் அங்க பாதுகாக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு கம்யூனிட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அவங்க பெரிய அளவுக்கு ரகலை பண்ணாம அவங்ககிட்ட உழைச்சி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பாலைவனத்துல வாழக்கூடிய இந்த கூட்டம் அதை அடிச்சு புடுங்கிறதுக்கு திட்டமிடும். அந்த திட்டமிடல் தான் இந்த குழந்தைய கடத்திட்டு வந்திருப்பாங்க, அவங்க அம்மாவை கொண்டிருப்பாங்க. அந்த இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவ போயிருவா, வளர்ந்து இதெல்லாம் முடிச்சு இந்த ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிருவா. பட் அந்த இடமே அழிஞ்சு கிடக்கும். அந்த இடமும் அந்த ரேடியேஷன் இம்பாக்ட்ல அழிஞ்சு போயிருக்கும். ஸோ உலகம் ஒன்ஸ் இந்த அணுவாயுத போருங்கிறது நடந்துருச்சுன்னா முற்று முழுதாக உலகத்துடைய அத்தனை இயற்கையும் அழிந்து விடுங்கிறது தான்
அவங்க சொல்றது. அதுக்கப்புறம் மனித வாழ்க்கை எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து இருக்குங்கிறது இந்த படத்துல காட்டிப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு கேனிபிள்ஸா மாறிப்பாங்க. மனுஷன் வந்து கேனிபிள்ஸா மாறிப்பாங்க. இதுல இன்னொன்னு ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப்ங்கிறது ஒரு விஷயம். ஆரம்ப காலகட்டத்துல மனிதன் இந்த சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறுறதுக்கு முன்னாடி கேனிபல்ஸ் ட்ரைபு இருந்தாங்க. நிறைய இருந்துச்சு, எல்லா கண்டத்திலுமே இருந்தது. எல்லா கண்டத்திலுமே கேனிபலிசத்தை அடாப்ட் பண்ண ஒரு ட்ரைப் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த கேனிபலிசத்தை அடாப்ட் பண்ண ட்ரைப் வந்து கண்டிப்பா பாலைவனம் மாதிரியான இயற்கை வளங்கள் அற்ற ஒரு நிலப்பரப்பை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை இன்னொன்று நீங்க கவனிக்கணும், இஸ்லாம் வந்து பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நன்னறிப்படுத்தி அந்த பாலைவன மக்களை வந்து ஒருங்கிணைப்பதற்கு பெரிய அளவுக்கு நபிகள் வந்து அவங்களுக்கு சரியான கைடன்ஸை கொடுத்து அதற்கப்புறம் தான் அந்த பாலைவனத்துக்குள்ள தொடர்ச்சியா நடந்து கொண்டிருந்த போர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள ஒருங்கிணைச்சு அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஆற்றலுடைய சக்தியாக அவர்கள் இஸ்லாமியர்கள் வராங்க. ஸோ இப்போ அந்த அரபுல பல சமூகங்கள் இருந்து கொண்டு பல இனக்குழுக்கள் இருந்து கொண்டு அவர்களுக்குள்ள தொடர்ச்சி அடித்து கொண்டும் கொலை செய்து கொண்டும் இப்படி இருக்காங்க. இதுல நீங்க முஸ்லிம்ஸ் வந்து பெரிய பெரிய பாவங்களாக சொல்லப்படுறதுல ஒரு விஷயம் வந்து கேனிபிலிசம். சாப்பிடக்கூடாது, அது நடந்திருக்கு முன்னாடி. அதுதான் விஷயம். பாலைவன பூமியில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது மனித மாமிசத்தை உண்ணக்கூடிய பழக்கம் என்பது அடாப்டேஷன்ல வந்துடும். இந்த ரெக்கார்டட் ஹிஸ்டரியில் எப்படி தெரியுமா, கடல்ல நடந்திருக்கு நிறையா. அப்போ இது இப்படிதான் இருக்கு. அப்போ இதை உணர்ந்துக்கிட்டு தான் கேனிபலிசம் வந்து ஹியூமன் சிவிலைசேஷனை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கும் யாரையும் நம்ப முடியாதுங்க. நீங்க போயிட்டு பார்த்து பேசிட்டு இருப்பீங்க, நம்மள வந்து அவன் சிக்கன் 65 பாக்குறானா என்னவா பாக்குறான்னு யாருக்கு கேனிபலா இருக்குன்னா என்ன பார்த்துச்சுன்னா அழகா இருக்கு. ஏன் ஆம்பளையெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அது என்ன உங்களை தின்னாலும் பொண்ணுதான் திங்கணுங்கிற ஒரு எண்ணம். இது என்ன ஒரு மாதிரியான ஒரு இல்லைங்க, ஒரு ஆம்பளைனா நம்மளே தூரம் விலகி போயிருங்க. பொண்ணு பார்த்துச்சுன்னா ஒருவேளை எனக்கு அட்ராக்ஷன் கிட்ட போட பட்டுன்னு கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னா அப்படிலாம் கடிச்சு கொலை பண்ண மாட்டாங்க. இந்த ஜூஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அந்த ஜூஸ் நீங்க நம்பி வாயில குடிப்பீங்க, அதுக்குள்ள ஏதாவது ஆசிட் கீசிட் கலந்துருக்கும், குடிச்சிட்டு வயிறெல்லாம் வந்து நீங்க செத்து போயிருவீங்க. ஒரு பாட்டா சமைச்சு சாப்பிட்டு போயிருவாங்க போல. அப்படிதான் இருக்கும். ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாஸ்டர் ஷெஃப்ல வர ரெசிபி மாதிரி சொல்றீங்களே ஒரு கேனிபலிசத்துக்கு. அது அப்படிதான் ஆகும். அதெல்லாம் நீங்க போனோடனே உங்களை போட்டோன்னே அந்த வேம்பயர் கடிச்சு கோதுற மாதிரிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் நடக்கும். அப்ப இது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்ப அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா, உணவு தட்டுப்பாடு அளவுக்கு அதிகமாக வந்து விட்டது என்றால் எப்படியாவது எதையாவது சாப்பிட்டு வாழணுங்கிற ஒரு இது வரும் பொழுது கண்டிப்பாக இதை உணவாக உட்கொள்ள ஆரம்பிப்பார்கள். இது இயற்கையில் அது அப்படிதான் நடக்கும். கேனிபலிசம் வில் ஹேப்பன். அப்போ பாலைவனத்தில் ஒரு காலத்தில் அது நடந்து கொண்டு இருந்தது. அதனெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் அந்த பாலைவன பகுதியில் உருவான ஒரு மதம் அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய பாவமாக கொண்டு வராங்க. இந்த ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய பாவங்கள், செய்யக்கூடாத பாவங்கள்ல இருக்கிறதுலே பெரிய பாவம் என்பது கேனிபலிசம். இதை வச்சுதான் அந்த மலையாளத்தில் ஒரு பிரியாணின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதுல வந்து கடைசியா வந்து ஒரு குழந்தைய சமைச்சு கொடுக்குற மாதிரிலாம் ஒரு சீன் வரும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ரேப் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தண்டனை, அதாவது நரகத்துல தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சமைச்சு பிரியாணி செஞ்சு கொடுக்கும். அதான் பிரியாணிங்கிறது அந்த பிள்ளைக்கறி பிரியாணிங்கிற கான்செப்ட்ல தான் அந்த படம் எடுத்து வச்சிருப்பாங்க கேரளால. அப்ப இது எல்லாமே வந்து எதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹியூமன் சொசைட்டி, ஹியூமன் சிவிலைசேஷன் அடுத்த கட்டத்துக்கு ப்ரிவல். நல்ல கவனிங்க, ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம் மனித மாமிசத்தை உணவாக உட்கொள்வதை வந்து பாவம் என்று சொல்கிறது. ஆனா நம்ம ஊர்ல மாமிசம் உட்கொள்வதே பாவம்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டான சிந்தனைகளுக்கும், இங்க மாமிசம் உட்கொள்றதே கொல்லாமை கோட்பாடெல்லாம் இங்க இந்தியாவில் வந்திருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் லைன் என்னன்னு மக்கள் இப்ப புரிஞ்சுக்கணும். உணவு, போதுமான அளவு உணவு நம்ம கிட்ட இருந்தது, அதிகப்படியான உணவு நம்ம கிட்ட இருந்தனால, இயற்கை வளம் நல்லா இருந்தனால செழிப்பான பகுதி ஒரு கோழியை கழுத்தை திருக்கி கொலை பண்றதும் கூட பாவமாக கருதப்படுகிறது. ஆனா பாலைவன பூமியில மனுஷனை கூட கொண்டு சாப்பிட்டு இருந்திருக்காங்க ஒரு சில பேர். அதனால அது பெரிய பாவமா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு கோழியை கொலை செய்வதோ இல்ல வந்து அங்க ஒரு ஆட்டை கொலை செய்வதோ ஒரு மாட்டை கொலை செய்வதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் நமக்கு ப்ரொவைடிங் பெரிய பலி அது. ஆனா இங்க வந்து பாருங்க, இங்க வந்து இந்த ப்ரொவைடிங்கிற கான்செப்டை கடந்து, ஏன்னா இங்க வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துல நம்ம ரொம்ப வருஷமா, ஒரு கிட்டத்தட்ட 10,000 வருஷமாக விவசாயம் நடக்குது. புரியுதுங்களா? அதுவும் தமிழ் சமூகம் வந்து பழனிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஒரு இது கிடைக்குது. இந்த அகழ்வாய்வு செய்யும் போது ஒரு டப்பா கிடைக்குது. அந்த டப்பாவுடைய ஒரு விசித்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டப்பாக்குள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது சில நெல் மணிகள் கிடைச்சிருக்கு. பாதுகாத்து அப்படியே இந்த படத்துல வரா மாதிரி கொஞ்சம் நெல்மணிகள் இருக்கு. அந்த நெல்மணிகளை வந்து கார்பன் டேட் பண்ண முடியும்ல. ஏன்னா எப்பவுமே கார்பன் டேட் எதை பண்ண முடியும்னா, ஒரு ஆர்கானிக் கார்பன் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் கார்பன் டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மனித உடல்களோ இல்ல வேற மாதிரியான பொருட்கள் வச்சு நீங்க கார்பனேட் பண்ணலாம். அப்ப இது நமக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா நெல்மணிகள் கிடைக்குது. ஒரு கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ங்கிறனால அதை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்ததுல கிட்டத்தட்ட
3500 ஆண்டுகளுக்கு முந்தைய நெல் அப்படிங்கிறது உறுதியாக்கப்பட்ட விஷயம். அப்ப நம்மளால கண்ணை மூடிட்டு சொல்லலாம் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நெல் விவசாயம் என்பது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தது. அதே பேரலா வெஸ்டர்ன் சைட்ல நிறைய கண்ட்ரில அப்படியே பார்பரிக்கா கேனிபலிஸ்டிக்கா சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்ப இங்க இந்த பிலாசபி, இந்த ட்ரெடிஷன், நம்மளோட மாரல் வேல்யூஸ் இது எல்லாமே எதுல பில்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை வைத்து தான். இதை நம்ம சொல்லுவோம், பசி வந்தால் 10 பறந்து போகும்பாங்கல்ல. 10 நல்ல குணங்கள். ஆனா பசின்னு ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த 10 நல்ல, இப்ப திருடக்கூடாது, ஆனா பசிக்கு இது என்ன பண்ணுவீங்க? எரிச்சலா வருது கேட்கறதுக்கு. டக்குன்னு போய் திருடுறது அந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது பாத்தீங்களா? அது அவங்க கண்டிப்பா வந்துடும். அளவுக்கு அதிகமா பசி இருக்கு, உங்கள்கிட்ட 1 பைசா காசு இல்லை, பிச்சை எடுக்கக்கூடாது, அது ஒரு கேவலமான விஷயம். ஆனா பசிக்கு இது என்ன பண்ண முடியும்? கொன்றால் பாவம் தின்றால் போவன் அந்த பிலாசபியை போட்டுருவாங்க. அதுக்குன்னு கொலையாங்க, அது மனுஷனையாங்க சொல்லுங்க, கோழியா இருக்குங்க. அதுதான் திருடுறது. நான் சொல்றது, உங்ககிட்ட கோழி இருந்தா நீங்க வெட்டி சாப்பிடுவீங்க, அது வேற விஷயம். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிச்சை எடுக்கிறது ஒரு போறீங்களா? அதான் பசி வந்தால் 10 பறந்து போகுங்கிறது நம்ம உணர்ந்திருக்கோம். அப்ப நம்ம முக்கியம் என்ன? மக்களுக்கு பசி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பஞ்சம் வந்துடக்கூடாது. அப்ப பஞ்சம் எப்ப வரும்? நம்மளோட ரிசோர்ஸ் வந்து அழியும் போது வரும். அப்ப முடிந்த வரைக்கும் மனிதனோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான 3 தேவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு, நீர், நல்ல சுத்தமான நீர், உணவு, அதுக்கு அடுத்து வந்து நல்ல இருப்பிடம். நல்ல இருப்பிடம்னா வந்து நான் பொந்துக்குள்ள இருந்துக்குவேன், சந்துக்குள்ள இருந்துக்குவேன்லாம் இல்லை. அவன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருந்தாதான் அவனுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும், அவன் சரியான உளவியல் இருப்பான். அப்ப எது நம்மளுடைய முக்கியமான அரசியல்னு இந்த படம் வந்து உங்களுக்கு உணர்த்தும். எது நம்மளுடைய முக்கியமான அரசியல்னா இருப்பதை காப்பது, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாத்தல் தான் நமக்கான அடிப்படை முக்கியமான அரசியல். பிற்போக்குத்தனமா பேசிட்டு இருக்கீங்களே ப்ரோ. டெக்னாலஜியை நோக்கி தான் நம்ம போனோம். இந்த இயற்கை நீங்க என்னதான் பெரியாரிஸ்டா இருந்தாலும், என்னதான் முற்போக்கு சக்தியாக இருந்தாலும், வந்து பெரியார் மட்டும் இல்லைனா என்று சொன்னாலும், உணவு தட்டுப்பாடோ, பஞ்சமோ, இல்ல அணு ஆயுத போரோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தது என்றால் அப்புறம் மனுஷன் கொண்டு சாப்பிடுற நிலைமை மாறாது, வந்துவிடும். அதுவும் ஒரு பகுத்தறிவு தானே. அதுதான் அவங்க அப்படி சொன்ன நியாயம். வகுந்து உண்பதே பகுத்தறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிருங்க. இப்ப என்ன மாட்டுக்கறி சாப்பிடுறோம், ஆட்டுக்கறி சாப்பிடுறோம், கோழிக்கறி சாப்பிடுறோம், மனுஷக்கறி என்ன அப்படின்ட்டு ஒரு வந்தாலும் யோசிச்சாலும் நம்ம ஒன்றும் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்கு அந்த பக்கம் யாராவது பகுத்தறிவாதி வந்து சொன்னாலும் சொல்லலாம். முன்னோர்கள் முட்டாளுங்க, அவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ருசியா இருக்குன்னு சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. சுயமரியாதை. அந்த படத்துல நான் தமிழ்ல தான் பார்த்தேன், இங்கிலீஷ்ல பாக்கல. இவங்க தமிழ்ல டப்பிங் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுல வந்து என்ன எடுத்துட்டு வருவான், நாய் கபாப் இருக்கு சாப்பிடுறியா? அப்படிதான் ப்ரோ வரும். நாய் கபாபு, அப்புறம் ஃபிங்கர், இதுவாம் மனுஷ ஃபிங்கரை வச்சு அந்த பொண்ணோட ரத்தத்தை ஊத்தி கேட்பாங்க. அதாவது ஏன் அந்த பொண்ணு மால் நியூட்ரிஷனா இருக்கு, ஏன் சத்து இல்லாம இருக்கு அப்படின்னு. ஒருவேளை நீங்க அதோட ரத்தத்தை டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு சத்து இல்லை, அப்ப குழந்தையோட ரத்தத்தை அவன் டெய்லியும் சாப்பிட்டு இருந்திருக்கான். பள்ளி மஞ்சூரியன் பண்ணிடுவாங்க. ஆமா, பள்ளி மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு மனிதன். அதுக்கப்புறம் அந்த ஒரு குகைக்குள்ள போய் பார்ப்பாங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா பணங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கும். நல்ல பணம் கூட இல்ல, அதுல இருந்து இந்த புழுக்கள் எல்லாம் வரும். இல்ல, அந்த புழுக்களை அவங்க எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா மனுஷ பணத்தை போட்டுட்டு அந்த மனுஷ பணத்துல இருந்து அவங்களா டைரக்டா மனுஷ பணம் சாப்பிடுறதுக்கு பதிலா அது செகண்டரி கிரேடா யூஸ் பண்றாங்க. புழு சாப்பிடுது, அந்த புழுவை எடுத்து வறுத்து சாப்பிட்டு இருக்காங்க. என்ன விவசாயம்! அதான் அந்த மாதிரி போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாய்களுக்கு எதை சாப்பாடா போடுவாங்கன்னு பாருங்க. காலு கை இந்த கொலை பண்ற மனிதர் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை அவங்க வந்து அந்த நாயை அப்புறம் ஒரு நாள் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க நீங்க. ஸோ இப்படிதான் மாறிடும் சொசைட்டி. என்ன இல்லைன்னா நல்ல காய்கறிகள், நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், நல்ல நீர், சுத்தம், இதெல்லாம் இல்லை அப்படின்னா மனித நாகரிகம் அந்த இடத்துக்கு வந்துருங்கிறத தான் இந்த படம் ரொம்ப வெளிப்படையா சொல்லுது. இதுல இன்னொன்னு, இதுல இவன் இந்த இம்மார்டல் ஜோ இருக்கான் பாத்தீங்களா, இவன் சில பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். நீங்க அதுல பாத்துருப்பீங்க, ஆயில் கண்ட்ரோல் பண்ணுவான். கரெக்ட். அப்ப இந்த படம் என்ன சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஃபியூயல் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு தேவையா இருக்கும். அந்த ஃபியூயல் வந்து அவன் ஒரு கோட்டையா வச்சு அந்த இடத்துல இருந்து கேஸ், ரெண்டாவது பெரிய ஃபோர்ட்ரஸ், அங்க ஒரு ஃபோர்ட்ரஸ் கட்டி அங்க இருந்து இது எடுத்துட்டு இருப்பான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இயற்கையும் அவங்களுக்கு முக்கியம். அப்ப வந்து நீரும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் காய்க்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஆயுதம், வெப்பன்ஸ், இந்த 3ம் அவன்கிட்ட கண்ட்ரோல் இருந்து அவன் தான் ஒரு ஓவர்லார்டா இருப்பான். அவன் தான் இருக்கலே டாப் மோஸ்ட் மாதிரி இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், பெண்களை வந்து அளவுக்கு அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருப்பான். அவங்களோட மார்பகத்துல இருந்து பால்லாம் இது பண்ணுவாங்க. ஆமா, இதுவும் ஒரு விதத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அந்த இடத்துல பெண்களுடைய பாதிப்பு, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம். அதனால இன்னைக்கு இந்த மாடர்ன் சொசைட்டிங்க, அதனால மாடர்னைசேஷனுங்க, வெஸ்டர்னைசேஷனுங்க, அதுதாங்க எனக்கு சரின்னு சொல்லக்கூடிய பெண்களே தயவு செஞ்சு யோசிங்க.
இந்த ஃபார் எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போக 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 பெண்களுடைய மதிப்பு, பெண்களுடைய தேவை, பெண்களை வந்து மனிதராக பார்க்கக்கூடிய தன்மை இதெல்லாமே குறைஞ்சு இருக்கிறதுலே வீக்கர் செக்ஸ் அவங்க தான், அவங்க என்ன வேணா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். இப்பவே டப்பால பால் வந்து என்னது என்ன பால் bro? தாய்ப்பால். தாய்ப்பாலுங்க. அதுவே வாயில வர மாட்டேங்குது. ஆவின் பாலே குடிச்சு குடிச்சு டக்குன்னு தாய்ப்பால் ஞாபகம் வர மாட்டேங்க. தாய்ப்பால் அடிச்சு விக்கிறாங்க. அது நம்ம ஏன் மேட் மேக்ஸ் ஃபியூரி படம் பார்க்க போனோம்? அடிப்படை இந்த நியூஸை பார்த்துட்டு தான். டேய் கரெக்டா இந்த படம் ரிலீஸ் ஆகுது, தாய்ப்பால் விஷயம் இங்க ரிலீஸ் ஆகுது. தாய்ப்பாலை விற்பனை செஞ்சுட்டு இருக்கானுங்க, பவுடரா போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தாய்ப்பால் ஆக்சுவலா வந்து இப்போ சில பேருக்கு தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாகும். அந்த டைம்ல என்ன பண்ணா, இன்னொருத்தங்களுக்கு நிறைய பால் இருக்குன்னா கவர்மெண்ட்ல அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க, அங்க டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், இந்த தாய்ப்பால் ஒருத்தன் ப்ரொடக்ஷன் பண்றான், இது என்ன ஏதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல விற்க போறான்? கிடையாது. கண்டிப்பா அது டாக்டர்ஸ்க்கு இதுல தொடர்பு இல்லாம இருக்குமா அப்படிங்கிறீங்களா? அவர் எப்படி இது வைப்பீங்க? சீக்கிரட்டா வச்சுட்டு இருந்தா யாருக்கு தெரியும்? மேபி தாய்ப்பாலை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அவங்க தாங்க. டாக்டர்ஸ் வந்து சொன்னாதானே அது அங்கே போகும். அப்போ ஏன் இங்கே மட்டும் இந்த உற்பத்தியாளரை பிடிச்சிட்டிங்க? இது எப்படி வியாபாரம் பண்ணா அவங்க ஏன் நோட் பண்ண பிடிக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ இந்த இதுவுமே வந்து எங்கே ரைடு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் தான் இந்த ரைடு நடந்திருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய மார்க்கெட் இருக்குல்ல, ஏதோ மாஃபியா இருக்கா இல்லையா? ரொம்ப நாளாக போயிட்டு இருந்திருக்கு. ரொம்ப நாளாக போயிட்டு இருந்திருக்குங்க. ஏங்க அவங்க பாருங்க, அவங்க பேக்கேஜிங்லாம் பார்த்தீங்களா இல்லையா? என்ன அவ்வளோ ப்ரொஃபஷனலாக வித்துட்டு இருக்காங்க. நான் கூட சும்மா ஏதோ அதான் அதை வந்து ட்ரை பண்ணி பவுடர் நினைச்சாவே முடியல. இது அப்படியே மேட் மேக்ஸ் ஃபியூரில் அவன் அதாங்க பண்ணிட்டு இருப்பான். அங்கே பெண்கள் எல்லாம் மாடா யூஸ் பண்ணிட்டு இருப்பான், பெண்களை மாடாக யூஸ் பண்ணுவான். இன்னொன்று இது நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அப்படியா? தமிழ்நாட்டில் நடந்துச்சு. பால் கறக்கல, மாடா யூஸ் பண்ணாங்க. நீங்க ஒரு பஞ்சம் வந்துச்சு பாத்தீங்களா? இந்த மதுரை இந்த சுற்று வட்டாரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உணவு தட்டுப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு தொடர்ச்சியா அடிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, மழை பொய்த்து போகுது. அட் த சேம் டைம் இங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ பேஸ்டா விவசாயத்தை கேஷ் கிராப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மட்டும் இல்லை, கேஷ் கிராப்ஸ் அதிகமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நெல் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிறத விட வெள்ளைக்காரன் அவனுடைய யூசேஜுக்கு அவன் அதிகமாக யூஸ் பண்ணுறான். அப்போ இங்கே மக்கள், உழைக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான ஊதியம் இல்லை, அவங்களுக்கு இது இல்லை, அவங்களுக்கு ஒரு படி அரிசி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வரும்பொழுது நீர் பற்றாக்குறையும் சேர்ந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு அடிக்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஃபெமைன் வந்து, இப்போ இங்கே பெங்கால் ஃபெமைன்லாம் வந்து பெரிய ரொம்ப அந்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லைனாலும் தமிழ்நாட்டிலையும் அந்த இருந்துச்சு. 2 பெரிய இதெல்லாம் நிறைய பேர் 2K கிட்ஸ்லாம் இப்போ வீடியோ பார்ப்பீங்க. நாங்கள் ஏன் மேட் மேக்ஸ் ஃபியூரி பேசுகிறோம்னா, இந்த வரலாறுலாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியணுங்கிறக்காக தான் சொல்கிறோம். அதை சொன்னாதான் இதை கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாட்டனார்கள் அந்த ஃபெமைன்ல மாட்டிருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க எல்லாம். உங்க பாட்டனார்கள் அந்த ஃபெமைன்ல மாட்டிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல தான் தமிழர்களுடைய அந்த உடல் கூறுகள்லாம் பயங்கரமா அடி வாங்குச்சு. நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து இல்லாம ஹைட்டு கம்மியா சுருங்கிட்டோம். இந்த சைஸ் இதெல்லாமே மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த 2 மேஜர் ஃபெமைன். அந்த காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்குலாம் போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காது. மாடே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பஞ்சம். மாட்டுக்கு சாப்பாடு போடணும்ல, அதுக்கு எங்க விவசாயம் எல்லாமே போட்டு முடிஞ்சு போய் ஒரு 25 வருஷத்துல பெரிய ஃபெமைன் வந்துடுது, ஒரு பெரிய வறட்சி ஏற்படுது. அந்த காலகட்டத்துல உழுவுறதுக்குலாம் மாடு கிடையாது. யார் உழுதான்னு நினைக்கிறீங்க? பெண்களை மாடா யூஸ் பண்ணுவாங்களா? அப்புறம் ஆண்கள் பின்னாடி இதை பிடிச்சிட்டு போகணும், யாராவது ஒருத்தன் பிடிச்சிட்டு போகணும். அதுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அது அமைக்க பிடிக்கிறதுக்கு, அது அமைக்க பிடிக்கிற ஸ்ட்ரென்த்து பெண்களுக்கு இல்லை. ஆனால் இழுக்கிற அளவுக்கு இருக்கு. 2-3 பெண்களை விட்டு முன்னாடி இழுக்க விடுறது நடந்துச்சுங்க தமிழ்நாட்டிலேயே. ஸோ சிச்சுவேஷன் ஏற்பட்ட பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குவாங்கங்கிறேன் நான் அதனால தான் சொல்கிறேன். பெண்களுக்கு மதிப்பு இருக்க சொசைட்டி எல்லாமே ஃபுட்டு மற்றும் அந்த இதர விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு இல்லாத சமூகங்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குது. இது இல்லை அப்படின்னா பெண்கள் தான் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுவார்கள். அதிகமான எக்ஸ்ப்ளாய்ட்டு, அதிகமான இது பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமைகள் நீங்கள் இப்போ கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இதெல்லாம் வச்சு. ஸோ இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். அதனால தான் சொல்கிறேன், இயற்கையை பாதுகாப்பது மனித இனத்திற்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட தலையாய அரசியலாக இருக்கணும். அந்த இடத்துல கோட்டையை விட்டுட்டு வேற என்ன அரசியல் நீங்கள் பேசுங்க, நம்ம வீணாக போயிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், இயற்கையை அழிக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதீங்க. நீங்கள் அணு ஆயுத போர் நடந்து தான் இது நடக்க. இன்ஃபேக்ட் அணு ஆயுத போர் அவன் பண்ணணும்னு நினைக்கிறது வேற ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனுக்காக தான். பாப்புலேஷன் ரிடக்ஷனுங்கிற கான்செப்ட்லாம் அவன் இதை கொண்டு வர போகிறான். மாஸ் லெவலில் செத்து போயிடுவாங்க மனுஷன். அவன் இது நடக்குதா இல்லைன்னு பாருங்க. இப்போ அணு ஆயுதங்களை அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குங்க நாடுகள். இது என்னைக்காவது இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று சும்மா வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? எனக்கா பட்டாசு வச்சு பார்ப்போம்ல. நீங்கள் ஒரு பட்டாசு வாங்கியிருக்கீங்க, இதை வச்சு வெடிக்கவே கூடாதுன்னு வச்சுட்டு இருப்பீங்களா?
கண்டிப்பா ஒரு நாள் அது வெடிக்க தான் போகுது, என்னைக்கா ஒரு நாள் அதை யூஸ் பண்ண தான் போறாங்க. அன்னைக்கு உலகம் அழிய தான் போகுது. நம்ம அதான் சொல்றோம், இந்த ஆபத்தான அதே போல நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் லொட்டுலொஸ்க்கு நீங்க அதை இவங்க வெடிக்கணும்னு நினைக்க தேவையில்லை. இவங்க எதுக்காவது வச்சிருப்பாங்க அதை நியூக்ளியர் ரியாக்டர்லாம், அதுவா வெடிச்சுக்குது அப்பப்ப லீக்கேஜ் ஏதாவது ஏற்பட்டு ரேடியேஷன் லீக்கேஜ் லொட்டுலொஸ்க்குன்னு. பட் ஆபத்து என்பது ஆபத்து தான். ஒன்ஸ் ஒரு இடத்துல அணு ஆயுதம் அணு கழிவோ இல்லை இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அணு கழிவை குமிக்கிறாங்கங்க. நம்ம அதுக்கு தான் சொல்றோம். அதெல்லாம் யாருமே நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்களே. இது என்ன நாங்களாம் செத்ததுக்கு அப்புறம் தான் இல்லை நம்ம எல்லாம் பெரிய பாதிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் திருந்த முடியாது. கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? திருப்பி எவல்யூஷன்ல பின்னாடி தான் போயிருவோம். கொண்டு வந்துட்டாங்களேங்க, வந்து அணு கழிவு மையத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க கூடாங்குளத்துல. அது நம்பர் 8 பெரிய டேங்க் மாதிரி கீழே கட்டுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அணு கழிவுகளை கொண்டு வந்து சேமிக்க போறாங்க. இது என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்கு. இயற்கை சார்ந்த விஷயத்துல நமக்கு அதான் நான் சொல்றேன், பேசிக்கான ஹியூமனுக்கு தேவையான விஷயத்துல நம்ம தன்னிறைவா இருக்கணும். அதுவே இல்லை தமிழ்நாட்டில். இன்னும் பட்னியோட தூங்கக்கூடிய குழந்தைகளும் பட்னியோட உறங்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க தானே. அதனால தான் இந்த நீங்க திருட்டு இதெல்லாம் ஏன் நடக்குது? அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்க இந்த ஏற்றத்தாழ்வு இது எல்லாத்துக்கும் காரணம் தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதுதான். இந்த ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இதுல பாத்தீங்களா ஃபுல்லாவே இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம கஷ்டப்படுறோம். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆடி கார்ல போறாங்க, நம்மளுக்கு அது பெரிய விஷயமா தோணுச்சுன்னா ஒரு செகண்ட் பார்த்து ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நம்மலாம் எப்போ வாங்குவோம், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி போயிடும். ஆனா நிலைமை சுத்தமா சரியில்லை, எல்லாம் அழிவுல போயிருச்சு அப்படின்னா எவன் வச்சிருக்கானோ அவங்ககிட்ட கேட்கறதுலாம் இல்ல, அடிச்சு புடுங்க அவனை கொன்னுரு அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒண்ணுதான் புடுங்குவாங்க. அதான் திருடுறது கொலை செய்வது எல்லாமே நாம்சா போயிடும். இன்னொன்னு கவனிச்சிங்களா இதுல இந்த வெள்ளையா இருப்பாங்கல்ல அவங்களாம் யாரு? அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க யாரு? அவங்க ஆம்பளையா? ஓ யூனாக்ஸா அவங்களாம்? அதாவது திருநங்கைகளா? அவங்களாம் திருநங்கைகள் இல்ல, எருது. அதாவது கொட்டைகள் நசுக்கப்பட்ட காளைகள். சோ தட் அவன் மல்டிப்ளை பண்ண மாட்டான், ஆனா அவனை வெறும் வந்து அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சாவருக்கு ரொம்ப தயாரா இருப்பாங்க. டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு திம்பாங்க. அப்ப ரீசன் நான் ஒன்று சொல்றேன் அதுக்கு என்னன்னு. இது வந்து காளை மாடு இருக்குல்ல, காளை மாடு நல்ல மாடு தான். ஆனா அதை உங்களால எதுக்காக பயன்படுத்த முடியுமா? இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் இனப்பெருக்கத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். நீங்க வண்டிலாம் போட முடியாது. நீங்க வண்டிலாம் பூட்டினீங்கன்னா அது கவுத்து விட்டு ஓடி போயிடும். அதெல்லாம் பூட்டவே முடியாது உங்களால. பூட்டினீங்கன்னா வண்டி காலி, வண்டி உடச்சிட்டு போயிடும். கவுத்து விட்டு போறதுங்க இல்லை, அதை போட்டு உடனே உடச்சு போயிடும். ஏன்னா ஆண்மை வந்து அடிமையாக ஏத்துக்காது. அதோட இது வந்து அடிமையா வேலை செய்யாது. ஆனா எருது அதே மாதிரி பிறக்கிற ஒரு காலை தான். ஆனா அதோட கொட்டைகள் நசுக்கப்பட்டு விட்டது என்றால் ஆண்மை தன்மை இழந்துருது. பியூர் ஒயிட்டா இருக்கும். நல்ல கவனிங்க. காளை ஏன் நம்ம காளை மாடு கருப்பா இருக்கு, கருப்பா இல்ல வெவ்வேறு கலர்ல வருது. ஏன் எருது எப்பவுமே வெள்ளையா தான் இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க மோஸ்ட்லி. ஏன்னா அதோடைய அந்த டெஸ்டாஸ்டரோன் தான் அதுக்கான அந்த சுரக்கிற நேரத்துல சுரந்தாதான் அதோட அந்த கலர் என்ஹான்சிங் விரிலிட்டி போயிருது. சோ கலர்ல அஃபெக்ட் கலர்ல அது குட்டியில இருந்து அது விதைப்பை இல்லாதனால அந்த ஆண்மை தன்மை இல்லாத ஒரு ஆண் மாடு தான். அதுக்கும் திமிழ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்மை இல்லை, அதனால அந்த கலர்னஸ் இருக்காது. ஆனா அது சாதுவா இருக்கும், நமக்கு அடிமையா வேலை செய்யும். அவங்க சொன்னோன்னு மேல வந்து குதிச்சுட்டே இருப்பாங்க ப்ரோ. இவ என்ன சொன்னாலும் போய் சாகிற மாதிரி ஆட்களை அவன் ஏன் ரெடி பண்ணி வைக்கிறான்? அதுக்கான அவன் புரிஞ்சிருக்கிறது என்ன? ஆண்மை இல்லாத ஆண்கள், அடிமைகள். இன்னைக்கு நம்ம உணவாக உட்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள்ல நம்மளோட ஆண்மைக்கு குறிவைக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் டைரக்டா. அப்ப நம்ம என்ன ஆகும்? இன்னொரு சில ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் என்னவா மாறி இருப்போம்? அப்படிதான் மாறி இருப்போம். ஆறறிவு எருதுகள் அப்படிதான் போகும். அப்ப அவன் என்ன சொல்ல வரான்னா, ஆண்மை இல்லைன்னா நீ அடிமைங்கிறான். இதைதான் அந்த படத்தை சொல்ல. ஆண்மை இல்லாத ஆண்கள் அங்க இருப்பாங்க, அவங்களோட முழுமையான வேலை என்ன? அடிமை தொழில் தான். ஆண்மையோடு இருக்கவன் அங்க வந்து ஓரளவுக்கு ஒரு ஹையர் சொசைட்டில உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டா? வேற எதுக்கும் இயற்கையை அவங்கள யூஸ் பண்ணிக்காது, தேவைப்பட மாட்டாங்க அவங்க இல்லையா? அப்ப அவன் லைஃப் பர்பஸே வந்து சும்மா வேலை செஞ்சுட்டு செத்து போறது, அவ்வளவுதான். அதையே அவங்க பெரிய ஒரு விஷயமா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனோட மூளை வந்து ஒழுங்கா வேலை செய்யாது. நமக்கு அப்படிங்கிற எந்த எண்ணமும் இருக்காது. அவன் ஒரு அடிமையா இருப்பான். ஆண்மை இல்லாத ஆண்கள் அடிமைகள். பர்பஸ் இல்லாத லைஃப் அவன் வந்து அடிமையா வேலை செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான். இதுதான் வந்து அந்த படத்துல மறைமுகமா சொல்லக்கூடிய விஷயம். சூப்பர் ப்ரோ. இது இந்த மாதிரி நான் யோசிக்கல. இது ஒரு நல்ல அதுதான். ஏன்னா அவன் மேட் மேக்ஸ்லயும் வருவான். அந்த குரூப் வச்சுதான் அவன் அடிமையா வச்சுட்டு இருப்பான். அந்த அடிமைகள் தான் சாக்ரிஃபைசிங் சோல்ஜர்ஸ் மாதிரி அவங்க சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த படத்துலயும் அதை காட்டுவாங்க, இவங்க வந்து எப்படி அப்படின்ட்டு. அந்த படத்துல ஆக்சுவலா ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல வந்து எப்படி இவங்க உருவாக்குறாங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை அதை பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க யாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஆண்கள், அவங்களுக்கு ஆண்மை இல்லாத ஆண்கள்ங்கிறது தான் அந்த கான்செப்ட். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், ஒரு அடிமை சமூகத்தை அவர்கள் உருவாக்குவதற்கு என்னென்ன இது ஒண்ணு இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ட்ரெடிஷன் இருக்குல்ல. சைனால வந்து பாத்தீங்கன்னா அரசர்களுக்கு அந்த புறங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஆண்கள் இருப்பாங்க. அரசர்கள் அங்க அரண்மனைக்குள்ள வேலை செய்யக்கூடியவங்க. அவங்க அடிமை புத்தியா இருக்கணுங்கிறதுக்காக
இது மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அவங்கள தான் இந்த யூனிக்னு அவங்க அங்கே தான் அந்த ஸ்டார்ட் ஆச்சு அது அந்த கல்ச்சர். அவங்க மனுஷனுக்கு மித்தபடி மனுஷனுக்கு இந்த விதையை நசுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது. ஓகேவா, மேபி ஏதாவது பனிஷ்மெண்ட்டாக பண்ணிருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் பர்பஸ்ஃபுல்லாக ஒரு லீனியேஜ் உருவாக்கணும்னு அந்த மாதிரிலாம் இல்லை. சீனால இந்த வழக்கம் இருந்தது. அந்த ஆண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அந்த எடுபடி வேலை செய்கிறவங்க. அவன் பெண்ணாவும் இருந்துடக்கூடாது. அரசனுக்கு வேலை செய்யற இடத்துல பெண்களை அனுப்பிட்டு இருந்தான் அப்படின்னா இவன் ஏதாவது பண்ணிட்டு அவன் கடைசியில் அரசி ஆக்கிட்டானா என்னன்னு சொல்லலாம். பிளஸ் ஆண்மையோல ஆணா இருந்தா மற்ற பெண்களையும் பண்ணிடுவான். பிளஸ் வெயிட் கிட்ட தூக்குறதுக்கு அவன் ஆணாவும் இருக்கணும். அப்போ ஒரு அடிமையா இருக்கணும். இப்படிலாம் யோசிச்சு அடிமையா இருக்கணும். அவங்க எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரினால அவனுக்கு ஆண்மை அகற்றப்பட்ட ஆட்கள் அங்க பயன்படுத்தப்படுவாங்க. நிறைய பேர் என்ன, அது எப்படிங்க ஒரு ஆம்பளே ஒருத்தர் இருக்கான் அவனோட ஆண்மையை பிடிங்கிட்டா அவனுக்கு வந்து அடிமையாயிருவானா அப்படின்னா, நீங்க கண்ணு முன்னாடி உங்க நாய்கள் இருக்குல்ல, வீட்டுல இருக்க நாய்கள், நீங்க வந்து அதோட விதைகளை இது பண்ணி ஆப்ரேட் பண்றீங்க, ஏன் அதோட குணமே மாறுது ப்ரோ? ஏன் குணம் மாறுது? ரொம்ப சோம்பலாயிடுது. ஒரு மாதிரி சோம்பலா மட்டும் இல்லைங்க, அதுக்கு எந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்கிறதே அங்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அதோட வீரியம் எல்லாமே போயிடும். ஏன்? அப்ப மனுஷனுக்கு அதே தானே, அதுவும் பால் ஒரு மேமல் தான். அந்த மேமலுக்கு நீங்க விதைப்பையை நீக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய குணமே மாறிடுது இல்லை? சாப்பிடும், படுக்கும், குண்டாகும், அப்படியே இருக்கும். விளையாட கூட கம்மியாக இருக்கும். அதோட வந்து எல்லா வீரியமும் போயிடும். பெண் நாயை பார்த்தா அதுக்கு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்காது, அப்படியே கிடக்கும். சிம்பிள். இந்த டாமினன்ஸ்லாம் ஓடி போயிடும். டாமினன்ட் பிஹேவியர் எல்லாமே ஓடி போயிடும். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், இயற்கையை நம்ம இப்படிலாம் சொரிஞ்சு நோண்டக்கூடாது. நோண்டா அது நம்மை அடிமைப்படுத்துவதற்கு வேணால் அது பயன்படுத்தும். எப்படி மாட்டை நம்ம அடிமைப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தி அப்படி எருதுகள்னு ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்கோமோ, அது நம்மளோட யூஸுக்காக அதை பயன்படுத்துகிறோமோ, அதே மாதிரி மனுஷனையும் ஒரு காலத்துல பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பவர் இருக்கவன். அப்ப இப்போ புரியுதா? எல்ஜிபிடி அஜெண்டா பிரைட் மந்த்ல நம்ம பேசிக்கிறோம். புரியுதா? ஒரு பியூரான அடிமை சமூகத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு ஒரு கூட்டம் வேலை செய்யும். இதை தான் நான் சொல்றேன். ஒரு அடிமை சமூகம் அது உருவாகும். அந்த அடிமை சமூகம் இங்க மேல இருக்கக்கூடியவர்களுக்கு காலங்காலமாக வேலை செய்து கொண்டே இருக்கும். அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மனித பிறப்பு வந்து எவன் கண்ட்ரோல் பண்றானோ அவன்கிட்ட தான் வந்து அடுத்த கட்ட உலக கண்ட்ரோல் இருக்கும். ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இது இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு வருது உங்க கண்ணு முன்னாடி. ஒரு காலத்துல அந்த நீங்க ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் படம் பார்த்துட்டு அந்த ஒரு தியரி இருக்குல்ல, அவங்க கிரிப்டான் பிளானட், அதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பர்த்தே இருக்காது. கரெக்ட். டிஎன்ஏ சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வச்சு உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ வந்து நல்லா சண்டை போடுறவங்க, ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ வந்து நல்லா யோசிக்கிறவங்க, ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ வந்து வேலை செய்யறவங்கன்னு பிரிச்சு வச்சிருப்பான். அதுல இந்த சண்டை போடுற டிஎன்ஏல இவங்க அப்பா எல்லாம் பிறந்திருப்பாரு. அதுல இவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் காதல் வயப்பட்டு இவங்களுக்குள்ள ஒரு நேச்சுரல் பர்த் நடக்கும். அது வந்து சட்டப்படி ஆக்சுவலா குற்றம். அதுல வந்து இந்த குழந்தைய பாதுகாத்து இது பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அனுப்பி விட்டுருவாங்க. அவன் தான் கீழே வர அந்த கிளார்க் கென்ட் சூப்பர்மேன், அவன் தான் சூப்பர்மேனா இருப்பான். ஸோ இதுதான் அந்த படத்துல சொல்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிறப்பையே கண்ட்ரோல் பண்றவங்க. அந்த பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ், ஒர்க்கருக்குன்னு தனியா டிஎன்ஏ இருக்கும். இது வந்து இதோட பிளான்லாம் இருக்குங்க இவங்க கிட்ட. நாளைக்கு நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நம்ம ஆண்மையோ இல்லை நம்ம நேச்சுரல் பர்த் பறக்க முடியாது அப்படின்னா ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் இது பண்றீங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு டெக்னாலஜி என்ன டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ சீக்வன்சிங் மூலமா உங்க குழந்தைய நீங்க டிசைன் பண்ணலாம். அதுக்கு அறிவு இருக்கா, அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ நாளைக்கு இது மாதிரி பணம் இருக்கவே பண்ணுவான். பணம் இல்லாதவன் அவங்க ஏதோ கொடுக்குற குழந்தைய தானே வாங்கிக்கணும். கரெக்ட். இப்போ நல்லா கவனிங்க, பணம் இருக்கவன் இந்த குழந்தைய வந்து என் குழந்தை வந்து அறிவாக இருக்கணும், அதுக்காக அறிவாக இருக்க ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட விந்தணு கொஞ்சம் கொடுங்க, இந்த பக்கம் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும். இந்த ராக் படத்தில் அந்த ஹீரோ பேர் என்ன, அவரோட போட்டு விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மிக்சிங்கில் போட்டு ஓகே இந்த கலர் முடி இருக்கணும், அந்த கலர் அது இருக்கணும், இப்படி இருக்கணும் போட்டு உருவாக்கிக்குவான் காசு இருக்கவன். இல்லை இந்த கிரிக்கெட்டரோட குழந்தை எனக்கு வேணும், அந்த கிரிக்கெட்டரோட குழந்தை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கண்ணு முன்னாடி, எங்கே போய் முடிய போகுது இல்லை, சரியா பண்ணிக்கிறாங்க. இப்போ காசு இல்லாதவன் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ அவன் போய் அதே மாதிரி ஒரு ஏஜென்சி கிட்ட போய் நிற்கும்போது, சார் உங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது சார், உங்கள் கார்டு மேலே இருக்க 10 நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு, ஓகே சார் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் அறிவான குழந்தையை பெற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை சார், உங்களுக்கு அந்த போதுமான கிரெடிட் ஸ்கோர் இல்லை சார், ஆனால் உங்கள் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் குழந்தை உங்களுக்கு வேணுமா, அதுதான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஆரோக்கியமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டிஎன்ஏ உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் என்ன பண்ணுவார், வேற ஆப்ஷன் இல்லை, சரி நீங்க ஓகே கொடுங்க, ஓகே ப்ளூ காலரை மாட்டி அந்த குழந்தைய கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இந்த கோடு சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிப் பிளான் நம்மால் வைக்கிறாரு, நியூரல் லிங்க் அதான் கொண்டு வந்துருவாரு. அதெல்லாம் கொண்டு வந்து அந்த குழந்தைய வளர்க்கறது இவங்க வளர்க்க மாட்டாங்க, அதுதான் ஸ்கூலுக்குங்கிற மாதிரி கொண்டு போய் ஏதோ மாதிரி வளர்த்து விட்டுருவாங்க. முடிஞ்சது அந்த குழந்தைக்கு தகுந்த படிப்பு, அந்த குழந்தைக்கு தகுந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்
நம்ம வாங்கலாம், இதை விட்டு ஏதாவது ஒரு கதை எழுதி படம் எடுக்கலாம், நல்லா இருந்தது, சூப்பரா. இது நடக்க போகுதுங்க. இந்த கதைகள்லாம் அவங்க நடக்க போறது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கான்செப்ட் எல்லாம் அவங்க மனசுல வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் பேசுவோம். அந்த ஒரு தேன் கூட வச்சு ஆய்வு பண்ணி எப்படி ஒரு அந்த தேன் கூடோட சொசைட்டியை வச்சு பார்க்கும் பொழுது அது அவங்க எல்லாம் ஒரு யூனிட்டா வேலை செய்யறாங்களா, அதுக்கான காரணம் என்ன? இம்பார்ட்டன்சி இருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் இருந்தா அடிமைகள் இருப்பாங்க. இம்பார்ட்டன்டான பீஸ் மட்டும்தான் அடிமையாக செயல்படுது. ராணி தேனியால மட்டும் தான் இது பண்ண முடியும். ராணி தேனியால் மட்டும் தான் இனப்பெருக்கம் பண்ண முடியும். இது அப்படியே ஹியூமன் சொசைட்டில பொறுத்தோம்னா ஹியூமன் சொசைட்டில சண்டை வராது. ஒரு தேன் கூட்டுக்குள்ள சண்டைகள் இன்னைக்குமே வர போறது இல்ல. ஒரு கூட்டு கிளியாக அப்படின்னு ஜாலியா நம்ம வாழ்ந்து கிளி கூட போ சண்டை போடுவோம். ஒரு கூட்டு பீயாக அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனித சமூகத்தை கட்டமைக்க முடியுமாங்கிற ஒரு கிறுக்குத்தனமான மேட் சயின்டிஸ்டான ஒரு ஃபாலோவிங் ஒரு குறிப்பிட்ட கும்பல்கிட்ட இருக்கு. இது ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க இது நடக்க போகிற அவங்க எங்க பாருங்க, இந்த மக்களை வழி நடத்துறதுக்குன்னு ஒரு பிலாசபி வச்சு தானே அவங்க நடத்துறாங்க. இதை தானே நம்ம சொல்றோம். அதனாலதான் சொல்றீங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு. அப்ப அதை நோக்கி ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ல்ட் ஆர்டர், அந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர்ல கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டு ஒரே கவர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வருவாங்க. அது அந்த ஒரே கவர்மெண்ட்னு வரும்பொழுது அதுக்கு அடுத்து இதெல்லாம் ஒன்னொன்னா படிப்படியா அவன் நடைமுறைப்படுத்துறதுக்கு அவன் பிளான்ல வச்சிருக்கான். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு டெக்னாலஜி வேணும், லொட்லோஸ்க்கு வேணும். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிலாம் இது பண்ணிட்டு சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு போலீசிங் இதுக்கு எல்லாத்துக்குமே ஏஐ கொண்டு வந்துருவான். மனுஷனோட தேவையே இதுக்கெல்லாம் குறைச்சிருவான். இந்த டைம்ல அவனுக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டைம்ல மனுஷனோட தேவை எதுக்கு? அந்த தேவை இல்லாதனாலதான் நிறைய பேர் சாகணும்னு அவன் நினைக்கிறான். அவன் அதெல்லாம் பிளான் பண்ணி எந்தெந்த மக்கள்லாம் அவனுக்கு பிடிக்கல அவங்க எல்லாம் கொண்டுருவான். இவங்கெல்லாம் தேவையில்லை, இவங்கெல்லாம் ஃப்ளா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அண்டார்டிகாக போறோம், இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருவோம். ஆமா, அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் சீனா, இந்தியா இந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்கள தான் வந்து பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஏன் வாழ்ந்து என்ன பண்ண போறாங்க? இப்போ புரியுதா? பில்கேட்ஸ் ஏன் வந்துட்டு போறாருன்னு எல்லாம் இந்த கனெக்டிங் த டாட்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும். அவர் விவசாயத்தை கையில் எடுக்கிறாரு. ஆனா விவசாயத்தை கையில் எடுப்பாரு, ஆனா மரம் நட மாட்டாரு. மரம் நடுறது எனக்கு பிடிக்காதுன்னு பேசுவாரு அந்த ஆளு. ஏன்டா விவசாயத்தை கையில் எடுக்கிறேன், ஏன்டா மரம் நட மாட்டேன் அப்படின்னா அது பிடிக்கலையா? அதுவே நட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு. இல்ல அவன் சொல்றது என்ன, மரம் தேவையில்லையா, நம்ம சயின்டிபிக்கலா யோசிக்கணுமா? ஏன்டா அப்புறம் மரம் நடுறது சயின்டிபிக் இது கிடையாதா? அப்ப அவன் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நிலங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க அவன் விவசாயம் பண்ண மாட்டான். அவன் அது வேற மாதிரி இங்க பண்ணக்கூடாது. எவனும் அதெல்லாம் லாக் பண்ணிட்டே வரான். விவசாயத்தை முழுக்க அவன் இந்த மாதிரி அவன் கொடுப்பான். நாங்க விவசாய மசோதா இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விடுங்க ஜி அப்படின்னு சொல்லுவாரு. ஜி அப்படி கேட்ச் பண்ணி அதை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. விவசாயம்லாம் நாசமா போகணுன்ட்டு. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. படிப்படியா அவங்க இன்ச் பை இன்ச்சா அவங்க நகர்ந்து போறான். அவனோட இலக்கு என்னங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. சொல்ற நம்மள கன்ஸ்பிரசி தியரிஸ்ட்னு சொல்லி கத்திட்டு சுத்திட்டு போயிடுறாங்க. நம்ம சொல்றது திரும்ப நடக்கும்போது அன்றே கணித்தார் பாரிசாலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாராட்டு மட்டும் போட்டு போயிடுறான். பாராட்டு மட்டும் இல்லாம பார்ட் 3 வேற கேட்கறாங்க. ப்ரோ என்னங்க கலாய்க்கறலாம் கழிச்சிட்டு பார்ட் 3 கேட்கறதா உங்களுக்கு அப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், இந்த கலாச்சார காவலர்கள் வந்துட்டாங்கப்பா. கலாச்சாரம் முக்கியமா, ஹிஸ்டரி முன்னோர்கள் மட்டும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரையுமே கேப்சர் பண்றவங்களை போட்டுருவாங்க. பெஸ்ட் சோல்ஜரை கூட போட்டுருவாங்க, பெஸ்ட் பைக்ஸை கூட அழிச்சு விட்டுருவாங்க, டமால் வெடிக்க வச்சிருவாங்க. ஆனா ஹிஸ்டரி ஒருத்தன் வந்து எழுதி வச்சிருப்பான், அவனை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து பக்கத்துல வச்சுப்பாங்க. அதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? அவர் மட்டும் ஹிஸ்டரி ஃபுல்லா எழுதி வச்சு. ஆமா, அவனுக்கு அதாவது அவனுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு தெரியும். அதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆள் வந்து அழுதுகிட்டே இருப்பாரு. கவனிச்சீங்களா? ஏன் அது அழுதுட்டே இருக்கு? ஏன் அவர் அழுதுட்டு இருக்காரு, ஏன் அவர் ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு அப்படின்னா, அவர் சர்வைவலுக்காக இவங்க கூட குப்பை கொட்டுறது. ஆனா இவங்களோட வாழ்க்கை அவருக்கு ஹிஸ்டரி தெரியுது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி மாறிட்டானே அப்படிங்கிற, அதாவது எப்படி இருந்த மனித சமூகம் இப்படி மாறிடுச்சேங்கிற ஒரு அவருக்கு அந்த ஒரு பெயின் வந்து அதிகமா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த குழந்தை தப்பிக்கிறதுக்கும் அவரு காரணமா இருப்பாரு. ஸோ இதெல்லாமே விஷயம் என்னன்னா, அந்த இவங்க என்னன்னா மறைமுகமா நிறைய உண்மைகளை வந்து கடத்திட்டு போறாங்க. அதுல ஒரு வரலாறு தெரிஞ்சவன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வரலாறு வச்சுதான் நீங்க பாலிசிஸ் அழகா டிசைன் பண்ண முடியும். அப்ப அந்த வரலாறு தெரிந்த ஒரு ஆளத்தவங்க கூட வச்சுக்கணும்னு அவன் அந்த இம்மார்டல் ஜோ வந்து நினைப்பான். எனக்கு இவன் வேணும், அவன் வேணும் அப்படிலாம் சொல்லுவான். ஆமா, டாக்டர் வேணும். எந்தெந்த தொழில்லாம் தேவையோ அந்தந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள். அப்ப மருத்துவம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், இப்ப சித்தா மெடிசன் நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னா, நமக்கு நாளைக்கு ஏதோ ஒரு போர் வருது, ஒரு போர் சூழல் வருது. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஊர்ல இல்லாத ஒரு மெடிசனை போயிட்டு அமெரிக்கா கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியுமா? அப்ப நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்ப அதான் சொல்றேன், அந்த இதுதான் தற்சார்பு. உடனே இவங்க தற்சார்புனா பல காலத்துக்கு போயிடுறது. தற்சார்புங்கிறதுனா உனக்கு அதை செய்ய தெரியணும், உனக்கு அதை உற்பத்தி பண்றதுக்கான திராணியும் திறமையும் ஊர்ல உருவாகக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கணும். நம்ம இந்த ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடும்போது நம்ம என்ன சொல்றது, நிறைய பேர் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்றதுல ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, ஏன்டா கேப்பக்கூழு கம்பம் இங்க கிடைக்கும் போது ஏன்டா நீ ஓட்ஸ் சாப்பிட்ற? கம்புக்கும் ஓட்ஸுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? மார்க்கெட்டிங் தான். கம்பு அதை விட சத்து அதிகம். ஆனா இதை சாப்பிட முடியல. இதோட விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏன்? விவசாயம் பண்றது இல்லை. இப்ப விலை அதிகமான ஒரு விஷயம், விவசாயம் பண்ணா நல்லது தானே. ஆனா விவசாயம் பண்றதுக்கான டிமாண்ட் அங்க கிடையாது. ஏன்னா நீ ஓட்ஸ் வாங்கி சாப்பிட்ற,
ஆனா கம்பை சாப்பிட மாட்டேன். உங்ககிட்ட ஓட்ஸை திணிக்கிறவன் யாரு? உனக்கு கலர் கலரா காமிச்சு அதுல வந்து அந்த ஃபிளேவர் இருக்கும். ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல ஒரு ஓட்ஸ், என்ன ஸ்ட்ராபெரி பழத்தை கசக்கியாட உள்ள போடுறான். காலையில ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஓட்ஸ் தின்ட்டு நீலாம் வேலைக்கு போறியே, யாரையா நீலாம் அப்படின்ட்டு. குதிரைகள் அவன் குதிரை தீவனத்தை அவன் வித்துக்கிட்டு இருக்கான். நம்பி நம்ம ஆளுங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு ஹெல்த்துக்கு நல்லது, வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்னா நீங்க ஓட்ஸ் சாப்பிடுங்கிறது. அப்ப என்னன்னா தற்சார்புல இருந்து அந்த ஓட்ஸை நீங்க எப்படி உருவாக்கிறீங்களா? இந்தியாவில் ஓட்ஸை நீங்க விவசாயம் பண்ணிட முடியுமா? உங்களால முடியாது. அப்ப அவன் ஊர்ல இருக்கிறத நீங்க வாங்கி டிபெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப இதைத்தான் வந்து சொல்றோம். அதனாலதான் தற்சார்பு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். தற்சார்பு பொருளாதாரம் இருந்தா தான் நம்மளே நாம் பாதுகாத்துக்க முடியும். பஞ்சம் போன்ற சிச்சுவேஷன்ஸ் வராமல் இருக்கும். நீங்க முதல்ல ஒரு போர் மாதிரி ஒரு உலக அளவுல ஒரு பிரச்சனைகள் உருவாயிருச்சு, உலக போர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சூழல் உருவாயிருச்சு அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்களா? நமக்கு இங்க வெங்காயம் இல்லைன்னா பாகிஸ்தான்ல இருந்து வாங்கிக்கலாம், நம்ம சீனால இருந்து எடுத்துக்கலாம்னு ஒரு புரிதல் இருக்கு இல்ல? இதெல்லாம் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவேன்? வெங்காயம் சாப்பிட்றத விட்டுருங்க, பூண்டெல்லாம் எதுக்குங்க? அது அவங்களுக்கு சாப்பிட்றது இல்லை, அவங்க விட்டுருவாங்க. பட் நம்மளாம் மனுஷங்களாச்சு. அவங்களாம் சில பேர் சொல்லுவாங்க அந்த வேம்பயர் மாதிரி, வேம்பயர்ஸ்க்குலாம் கார்லிக் ஒத்துக்காது. ஓ ஆமாமாங்க, பேய்க்கு அந்த கதை இந்த கதையோட அப்படி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி யோசிங்க, உங்களுக்கு புரியும் சில விஷயங்கள்லாம். ஸோ இதுதான். ஸோ இந்த நிலவேம்பு கஷாயம் இருக்குல்ல, ஒருவேளை அது இங்கே கிடைக்கல, ஆனால் அதன் மூலியமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் சக்தி கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் இல்லை வந்து யூரோப்ல இருந்து தான் வரணும்னா அதை நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம்ல ப்ரோ. இல்லை சொல்றேன் நான். ஆமா, அது எப்படி எக்ஸாட்டிக்கான ஒரு பொருளாக மாறி இருக்கும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற மருத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தா மெடிசன், சித்தாவோட சிஸ்டம் இது எல்லாத்தையும் நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் வந்து வளர்த்து எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அழிகிற இடத்துல இருக்கிறது இன்னும் அழிக்கிறதுக்கு வேலையை. ஏன்னா சித்தா டாக்டர்ஸ்ன்னு சொன்னாவே சில டாக்டர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். ஆயுர்வேதா சித்தான்னு பேசினாவே வெறுப்பாகிற ஊசி எடுத்து அவங்களே குத்திக்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, சில குரூப்லாம் அலையுது. ஒரு சித்தா டாக்டர்னு ஒரு பாடம் எடுத்ததுக்கு 2 ஹைனாக்கள் வந்து கிடைக்கலையா? ஏன் யூடியூப்ல சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் பேசுனதே பிடிக்கிறது இல்லை. அவங்கள வந்து திட்டுறது, அவங்க கலாய்க்கிறது. அவங்க நல்லதானே சொல்றாங்க, உங்களோட எதிர்காலத்துக்கு தானே சொல்றாங்க. விடுங்க ப்ரோ, இவங்க எல்லாம் 10 மணிக்கு மேல டிவில பாக்குற டாக்டர் தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன், அதாவது தற்சார்பு பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியம். அதை நீங்க இதை தற்சார்பு பொருளாதாரம் இழந்து, இயற்கை வேளாண்மை முறைகளை இழந்து, இயற்கையை அழிக்க தொடங்கிட்டோம். நம்ம எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-20 வருஷத்துல வந்து நம்மளால காப்பாற்ற முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவானுங்க. அதான் நடக்க போகுது. கத்தி கத்தி பார்க்குறோம், காப்பாற்றுறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறோம், மரங்கள் நடுறோம், இதெல்லாம் சொல்லி பார்க்குறோம். பட் அட் த எண்ட் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்கிறது இருக்கு. அப்படி ஆபத்தான ஒரு சொசைட்டி உருவாகுது அப்படின்னா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த படத்தை போய் பாருங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓ இந்த உணவு தட்டுப்பாடோ இல்லை இயற்கை வளம் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் எப்படி இருக்கும். தமிழ் சமூகத்தோட சிவிலைசேஷன் வந்து நம்ம பெருமைப்பட்டிருக்காக சொல்லிக்கல. அந்த பக்குவம், திண்ணை வச்சு வீடு கட்டுறது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வீட்டுக்கு நடுவில் படுக்க வைப்பீங்களா, இல்லை வீட்டுக்கு வெளியில் படுக்க வைப்பீங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனா திண்ணை வச்சு அவன் வீடு கட்டுறான் அப்படின்னா யாரும் வந்து அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்கிற அந்த உளவியல் அவனுக்கு இருக்கனாலதான் அவன் திண்ணை வச்சு கட்டுறான். அப்ப தீங்கு செய்வதற்கான தேவை இல்லாமல் ஒரு சொசைட்டி அங்க உருவாயிருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, உணவு கிடைக்குது. நீங்க இன்னைக்கும் பாருங்க, எந்த ஒரு நம்ம ஊர்களுக்குள்ள போட்டீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, இல்லைன்னா சாப்பாடும் கொடுப்பாங்க. அது கேட்கறதே கொடுக்கறது தான். இல்லைங்க, சென்னையில எல்லாம் நிறைய பேர் வந்து சும்மா கேட்பாங்க, நீங்க ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஐயோ நம்ம வீட்டுல எதுவுமே இல்லையே அப்படி ஆயிரம் ப்ரோ. பார்த்துருக்க மாதிரி சிச்சுவேஷன். சென்னை வந்து ஒரு நெருங்கிக்கிட்டு இருக்கும். மேட் மேக்ஸ் ஃபியூரி பார்ட் 0 இன்னும் கொஞ்சம் வந்து பார்ட் 1 வந்துடும் சென்னையில. அது இந்த பர்ஜில நடக்கிற மாதிரி, இந்த பர்ஜின படம் இருக்கும், அது மாதிரி ஏதாவது காதல் நகரம் வினிஸ் மாதிரி மாறப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணி எல்லாம் ஃபுல்லா சூழ்ந்து அந்த மாதிரி கொஞ்சம் இது இயற்கை அழிவு. தண்ணி வினிஸ் ஏங்க கம்பேர். அது வந்து ஆத்துல ஊரை கட்டி இருக்கான். இங்கேயும் அதுதான், ஏரி மேல கட்டியிருக்கோம். ஏரி மேல கட்டியிருக்கோம், அவங்க ஆத்து மேல கட்டியிருக்காங்க. இங்க நம்ம ஆத்த மூடிட்டு ஏரி மேல வீட்டை கட்டிட்டு மழை பெய்யும் போதெல்லாம் ஒரு வின்னிஸ். மேபி தமிழ்நாடு அரசு வந்து அடுத்து மழை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு, மழையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெய்ஞ்சு தேங்கி நிக்குது. டூரிசத்துக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா கேரளாக்கு மட்டுமே எல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்படி இங்க வாங்க, எல்லாத்துலயுமே சென்னை பாருங்க. சென்னை அப்படியே இங்க இருந்து அப்படியே போனீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு அப்படியே கடல்ல கொஞ்சம் போயிட்டு கலந்துட்டு அப்படியே இந்த பக்கம் சுத்தி வந்துட்டு ஒரு ஜாலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்படியே போட்ல போயிட்டு வந்துட்டு நீந்திக்கிட்டு நல்லா இருக்கும். ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு கதையா மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி முன்னறிவிக்கும் விதமாவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு இப்ப பேசுனது. முன்னறிவிக்கும் விதமா தான் சொல்றாங்க, கதையா சொல்லல. அவன் வந்து இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறத அவன் வந்து எப்பவுமே சொல்லிட்டு செய்வான். அவனோட குணம், அவன் அதை காட்டுறான். படமா பார்க்கணும், நம்மளும் டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு
படம் நல்லா இருக்கு, நல்ல வயலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். அதுலேருந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவைகள் இன்னும் இருக்குது. அதில் அந்த படத்தில் இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த கர்ப்பிணி பெண்களை வந்து ரிசோர்ஸாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், பெண்களை வந்து பாலுக்கான ஒரு உற்பத்தி பொருளாக, அது மாதிரி மாடு இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக இன்னொன்று அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, அங்கே டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் நாயை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஏன்? ஏன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அழிஞ்சு போயிடும். நம்ம இந்த கரிதேசியவாதிகள் ஒரு குரூப் அலையுது, எதை பார்த்தாலும் போட்டு திங்கிறதுலே யோசிக்குது. அந்த டொமஸ்டிகேஷன் ப்ராசஸில் அந்த உயிரினத்தை பாதுகாக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நம்ம கரிதேசியவாதிகள் என்ன மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்ணுற ஒரு குரூப் அலையுது, அந்த கரிதேசியவாதிகளை சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், மாடு இனப்பெருக்கம் மிக கம்மி, ஆடு இனப்பெருக்கம் ரொம்ப அதிகம். நீ ஆட்டுக்கறி எவ்வளவு வேணாலும் தின்னு. ஆனா ஆட்டுக்கறி நீங்க இவ்வளவு பிரைஸ் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, எவனும் வளர்க்கறது இல்லடா ஆட்டை. ஆட்டு வளர்ப்பே குறைஞ்சிருச்சு. திங்கிறதுக்கு மட்டும் எல்லாம் ரெடியா இருக்கு, திங்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, திங்கிறீங்க. ஆனா வளர்க்கறது கம்மியாயிட்டு இருக்கு. இங்க மாடு எவனும் வளர்க்கறதே இல்லை, இருக்கிறதையும் போட்டு திங்கிறீங்க. அப்ப என்ன ஆகணும், ஒரு லெவலில் உனக்கு மாடு கிடைக்காம போயிடும். மாடு கிடைக்காம போச்சுன்னா அதை திரும்ப நீ இனப்பெருக்கம் பண்றது கஷ்டம். மாடுலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரிலாம் ஒரு வருஷத்தெல்லாம் வளர்ந்துடாது. நிறைய பேர் மாடு வளர்த்ததுலேன்னு நினைக்கிறேன். அது திரும்ப பருவ வயசுக்கு வர்றதுக்கு ஒரு 4-4.5 வயசுக்கு மேலே வரணும். 4 வயசு 4.5 வயசுக்கு மேலே அது திரும்ப நல்ல மாடாக இருக்கிறதுக்குலாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் அது பிரசவம் எடுக்கும். அந்த பிரசவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஈத்து எடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆடு மாதிரி கிடையாது. ஆடு டக்குன்னு ஒரு 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு டபுளாக மாறும். மாடு 2 வருஷத்தில் வளர்ந்தே இருக்காது, கண்ணுக்குட்டியாக தான் இருக்கும். எப்படி நீங்கள் மாட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாமிசத்திற்கு வளர்க்க முடியும்? மாமிசத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் எத்தனையோ இருக்குது. முயல் இருக்குது, இல்லை சைனாக்காரன் மாதிரி வெட்டுக்கிளி இருக்குது. அதெல்லாம் வெட்டுக்கிளிலாம் சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டம். சரி, ஓகே. நாயை பார்த்தா கூட ஆசைப்பட்டு விட மாட்டான் ப்ரோ. அது அந்த அளவுக்குலாம் கம்பேர் பண்ண முடியாது. நாயை சாப்பிட்றது வந்து அவங்க வந்து ரெகுலரான ஃபுட்டு கிடையாதுங்க. நிறைய பேர் இந்த வெஸ்டர்னைஸ்டு முட்டாளுக வந்து அவங்க அப்படி ஆக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு துக்கத்தை வந்து அதாவது நாயை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்திருக்காங்கிற ஒரு காலகட்டத்தை நினைவுபடுத்துற விதமா தான் அந்த நாய்க்கறியை அவங்க உண்றாங்க. ஏன்னா நாளை பின்ன சாப்பிட்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். இப்ப சாப்பிட்டு பழக்கி வச்சிருக்கோம். நம்ம விவசாயிகள் சில நேரத்துல எலிக்கறி சாப்பிடுற மாதிரி இல்லையா? எலிக்கறி இன்னும் கிராமங்கள்ல எல்லாம் ஊர்கள்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு பக்கங்கள்ல வந்து சாப்பிட்றது இருக்கு. வெள்ளை எலியை வந்து பிடிச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. ராமநாதபுரம்லாம் போனீங்கன்னா வெள்ளெலி வேட்டைன்னு போவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அது எலிதான். ஆனால் எலியிலேயே வந்து கொஞ்சம் பெருசா அது ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு வகையான ரோடன்ட். அந்த எலிகளை வந்து பிடிச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம்லாம் இன்னும் இருக்குதான் செய்யுது. ஈசல் சாப்பிட்ற இருக்குதானே, நம்ம ஊர்ல ஈசல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. கரெக்ட். நீங்க கரி தேசியவாதின்னு அந்த பீஃப் விஷயத்தை இழுத்து விட்டீங்க. ஸோ நம்ம 2 பேருக்குள்ள என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க பீஃப் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட்டதே இல்லை. ஸோ நீங்க சொல்ற போது வேற மாதிரி ஒரு முத்திரையை குத்தப்படுது. நான் வந்து ஒரு பீஃப் ஈட்டர் தான். பட் ரெகுலர் ஐயோ கண்டிப்பா பீஃப் சாப்பிட்டா தான் நம்மள ஒரு தமிழன் ஒத்துப்பாங்க, பீஃப் சாப்பிட்டா தான் புரட்சி, பீஃப் நீங்களாம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு மற்ற வாயில திணிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். நான் சாப்பிடுவேன், எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க, கிடைச்சா சாப்பிடுவேன். அடிப்படையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து சாப்பிடலங்கிறது என்னோட பர்சனல் சாய்ஸ். அதை நான் வந்து நீ ஃபாலோ பண்ண சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இந்த பீஃப் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குல்ல, நீங்க சாப்பிட்றது சாப்பிடுங்க, கடையில் வச்சிருக்கவங்க வித்துக்கோங்க, வெட்டுறவங்க வெட்டுங்க, சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். பீஃப் சாப்பிட்டா எக்ஸசைஸ் பண்ண முடியும், நல்லா பாடி பில்ட் பண்ணலாம், அது அப்படிலாம் கிடையாது. சிக்கனுக்கும் பீஃபுக்கும் ஒன்றும் பெரிய வேரியேஷன் கிடையாது. மட்டனுக்கும் பீஃபுக்கும் இந்த ப்ரோட்டீன் இதுல எல்லாம் ரொம்ப பெரிய வேரியேஷன், அப்படியே டிராஸ்டிக்கான வேரியேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பீஃப் வந்து இங்கே லோ ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா, ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் போய் கம்பேர் பண்ணி பாருங்க, பீஃப் லோ ப்ரைஸில் கிடைக்காது. இங்கே வந்து மக்கள் பெரும்பான்மையானவர்கள் பீஃப் சாப்பிடாதனால, டிமாண்ட் இல்லாதனால பீஃபோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் பீஃப் தான் மீட்டில் அதிக ப்ரைஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண முடியாதுங்க மாட்டை. நீங்கள் நினைக்கிற மாதிரி கறி இண்டஸ்ட்ரிக்கு மாட்டை உங்களால் இது பண்ண முடியாது. நீங்கள் வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரி இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகம். வெளிநாடுகளில் நீங்கள் டைரி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய மாடுகளில் வந்து அவங்க யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டைரி இண்டஸ்ட்ரியில் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை வந்து அப்படியே பீஃபாக மாறிடும். ஸோ இந்த தான் அவங்களுக்கு அந்த மாட்டுக்கறி அப்படி தான் போகுது. நம்ம இதுலேயும் பீஃப் இண்டஸ்ட்ரிக்கு அப்படி தான் போகணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரி இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாடுகள் வேற, நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற மாடுகள் வேற. இப்போ டைரி இண்டஸ்ட்ரிக்கு வர்றது வந்து ஹெச்எஃப்பும் ஜெர்சியும். ஸோ பால் மாடுன்னு வாங்குறவனா எதை வாங்குறான்? ஹெச்எஃப் அண்ட் ஜெர்சி வாங்கிட்டே இருப்பான், அதை இனப்பெருக்கம் பண்ணிகிட்டே இருப்பான். கரெக்டாக ஒரு பக்கம் இது இனப்பெருக்கம் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற மாடுகள் வந்து நம்ம நாட்டு மாடுகள். இப்போ நாட்டு மாடுகளோட பயன் என்ன? எந்த இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். எந்த இண்டஸ்ட்ரிக்கு? அக்ரிகல்ச்சருக்கு பண்ணுவோம். ஆனால் அக்ரிகல்ச்சருக்கு எத்தனை பேர் பண்ணுறீங்க? எத்தனை பேர் இயற்கை வேளாண்மை பண்ணுறீங்க? எத்தனை பேர் மாட்டுச்சாண உரங்களை பயன்படுத்துறீங்க? இதுக்கெல்லாம் அவேர்னஸ் இருக்கா நம்ம ஊரில்? பண்ணுறவன் பண்ணுறான், கொஞ்சம் ரொம்ப 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 கம்மி.
நீங்க எனக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஏன் விலை அதிகமா இருக்கு, ஆர்கானிக் காய்கறிக்கு ஏன் விலை அதிகமா இருக்கு? ரீசன் என்ன? பண்றமே ரொம்ப கம்மி, எல்லாருமே அதை பண்ணானா விலை நார்மலா இருக்கும். அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் கிடையாது. அப்போ இதை நாட்டு மாடுகளை வளர்க்கணும்னு வளர்க்குறவன் கஷ்டத்துக்கு வளர்த்துட்டு இருக்கான். ஏன் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம எல்லாம் கதறணும் கதறணும்? இப்போ நீங்க சொல்றீங்க காளை மாடு மட்டுமா? காளை மாடு பிறக்கணும்னா அதுக்கு தாய் மாடு வேண்டாமா? தாய் மாடு நான் அந்த பியூர் ரேஸ்ல இருந்தா தானே. ஹெச்எஃப் மாடு ஜெர்சி மாட்டுக்கும் நீங்க கிராஸ் விட்டா எப்படி வரும்? அது நம்ம காளை மாடே கிடைக்காதுல்ல. ரெண்டு வெவ்வேறு இனம்ங்க. இது பாஸ் இண்டிகஸ், இது பாஸ் டாரஸ், ரெண்டு வேற ஸ்பீசிஸ், வேற ஸ்பீசிஸே வேற. நீங்க அந்த ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு நடுவில் கிராஸ் இது போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் கேட்கறேன் பாருங்க, இந்த ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ் இண்டிகேஷன் நம்மளுடைய நாட்டு மாட்டு வகைகள் வந்து பால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டைரி இண்டஸ்ட்ரிக்கு யாரும் அதை வாங்குறதும் இல்லை, அதை வந்து இனப்பெருக்கம் செய்வதும் இல்லை. அப்ப இதுதான் முதல்ல கறி இண்டஸ்ட்ரிக்கு போகுது. நீங்க அதான் சொல்றேன், அதிகமா நீங்க உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லா டைம் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. வண்டியில போகும்போது மாடுகளை கேரளாக்கு ஏத்திட்டு போங்க, ஞாபகம் இருக்கா? அதுல என்னைக்காவது ஒரு நாள் ஹெச்எஃப் மாடு ஜெர்சி மாடு யாராவது நீங்க பாத்திருக்கீங்க? பார்த்தது இல்லை. எப்பவுமே வெள்ளையா இருக்கிற நம்ம மாடுகள் தானே போச்சு. அதெல்லாம் என்ன மாடு தெரியுமா? பெண் பசுக்கள், நாட்டு பசுக்கள். நிறைய பேருக்கு நாட்டு பசு நீ பாத்திருக்கியா? காலை ஜல்லிக்கட்டை பாக்குற நாட்டு பசு நீ பாத்திருக்கியா? நிறைய பேர் பார்த்ததே இல்லைங்கிறேன் நான். என்ன நிறைய பேர்கிட்ட இல்லை, அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா பாலுக்கும் பயன்படும். பால் ரொம்ப கம்மியாக கறக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் தான் கறக்கும். நல்ல கறவை மாடு 1.5 லிட்டர் 2 லிட்டருக்கு கறக்காது. ஏன் பாலுக்கு வளர்ப்பான்? வேலைக்கு எருது, வண்டி மாடுனா எருது. வண்டி மாடு யாரும் வாங்குறது இல்லை, எல்லாம் டிராக்டரு லொட்டு லொஸ்க்குன்னு போயிடுறாங்க. டிராக்டர் வாடகைக்கு கூப்பிட்டு அவன் வந்து உழுது கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ வண்டி மாடு கிடையாது. உழுவருக்கு இதுக்கெல்லாம் மாடு யூஸ் பண்ணுறல. மாடு வந்து இப்போதைக்கு எதுக்கு பயன்படுதுன்னா சாணத்துக்கு பயன்படுது. நாட்டு மாடு சாணம் நல்லா இருக்கு. பால் ஆரோக்கியமான பால், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு வேணால் யூஸ் ஆகும், பிஸ்னஸாக யூஸ் ஆகாது. அப்போ இதை யாரும் வளர்க்க மாட்டாங்கங்க. பர்பஸ் இல்லாமல் இருக்குங்க நம்ம நாட்டு மாடுங்க. இந்த காலகட்டத்தில் நான் பீஃப் ப்ரொமோஷன் பண்ணுவேன் ஒரு குரூப் அலைஞ்சுதுன்னா நம்ம நாட்டு மாடு இனம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் இதை காரணமாக வச்சு வேற ஒரு கூட்டம் உள்ள வந்து விடும். அதையும் சொல்லுங்க. இன்னும் வேற ஒரு கூட்டம், அதான் சங்கிகள் எல்லாருமே இதை வச்சு ஒரு அரசியல். அது வந்து அரசியலா? நீங்க அதை அரசியல் நான் ஃபேஸ் பண்றதா நீங்க பண்ணி, அதே ஐ டோன்ட் கேர். அவன் நாளைக்கு வந்து குத்துவேன் வெட்டுவேன்னா அது உங்க பிரச்சனை. ஏன்னா அவன் வந்து நம்ம நாட்டு மாடுலாம் அவன் பார்க்க மாட்டான். அவன் எந்த மாடா இருந்தாலும் பண்ணுவான். நான் நாட்டு மாட்டுக்கு தான் சொல்றேன். இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஜெர்சி மாடு ஹெச்எஃப் மாடு எவ்வளவு வெட்டி சாப்பிடு, நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் ப்ராப்ளம். நாளைக்கு நீ ஹெச்எஃப் மாடையும் ஜெர்சி மாடையும் வெட்டி சாப்பிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை வரவேற்கிறேன். ஆனா வெட்டப்படுறது நம்ம மாடு தாண்டா அதிகமா சாகுது. அதுதான் என் ப்ராப்ளம். நீ நாட்டு மாடு தான் எனக்கு பிரச்சனை. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த பயபுலகே எப்ப பார்த்தாலும் வந்து சங்கிகளோட கம்பேர் பண்ணிட்டு உலகிட்டு இருப்பாங்க. அர்ஜுன் சம்பத் போட்டோ இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போட்டுட்டு வெக்கமே நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என் கூட வந்து பேசு, தனியா உட்காந்து தனியா போய் டீ ஆத்துறது. யாருமே இல்லை கடையில், ஏன்டா தனியா டீ ஆத்திட்டு இருக்கீங்க? ஒரு வாட்டி எல்லாருமே பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ நம்ம மட்டும் தான் போனோம், மற்றவங்க எல்லாம் சதறி ஓடிட்டாங்க. ஒருத்தருக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. அவர் மகிழ்ச்சியா இருப்பாரு, அந்த மகிழ்ச்சியா இருக்கிறவரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு மகிழ்ச்சியா ஓடி போயிட்டாரு. ஒருத்தருக்கு யாரும் கல்யாணம்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டாரு. ஒருத்தருக்கு கூகுள் மேப்ஸ் ஒர்க் பண்ணலையா? கூகுள் மேப் வழி தெரியலன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உண்மையா நடந்தது. இதுக்கு நமக்கு அந்த அரேஞ்ச் பண்ண சேனலுக்கு தெரியும். அவ்வளவு பயம் உட்காந்து பேசுறது. ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். நான் மாட்டுக்கறி ஏன் வந்து ப்ரமோட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு மாட்டுக்கறி இண்டஸ்ட்ரியில நாட்டு மாடுகள் தான் அதிகமாக பலியாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்குமே இப்போ சென்னைக்கு அதிகமாக மாடு வருதுங்கிறது என்ன மாடுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் போயிட்டு பீஃப் இதெல்லாம் போயிட்டு ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கீங்களா? அது எல்லா மாடுமே தருமபுரி பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள். இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, இந்த பகுதி, இந்த காஞ்சிபுரம் தருமபுரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் இருக்கும். அது பேருக்கு வந்து குட்டரக மாடு. நீங்க பாத்திருப்பீங்க, குட்டரக மாடு ஒன்று சின்ன சைஸ்ல லைட்டா ஒரு திமிழோட நீங்க ரோட்ல எல்லாம் நிறைய பாத்திருக்கீங்களா? இந்த மாடுகள் தான் உங்களுக்கு அதிகமா பீஃபுக்கு வருது சென்னைக்கு. ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் வரவே வராது. அது ஏன்னா பால் கறக்கிறதுல இருக்குங்க. அது பால் இண்டஸ்ட்ரி முடியும் போது சாகிறது அவன் பீஃப் இண்டஸ்ட்ரி கொடுப்பான். அவன் சாகிறதுல ரொம்ப வயசான காலகட்டத்தில் அவன் அனுப்புவான். ரொம்ப கம்மி, அது வர்றதில்லை. அதிகமாக நம்ம கிட்ட இப்போ எக்ஸஸாக இருக்கிறது நம்ம நாட்டு மாடுகள் தான். எல்லாம் போய் அழியுது. இது அழிஞ்சதுக்கு அப்புறம் இனப்பெருக்கத்தில் நீங்க உற்பத்தி ஆக முடியாது. ஏன்னா மாட்டை வாங்கி வளர்க்குறவன் சரி கவர்மெண்ட் நாட்டு மாடு கொடுக்குதா? கவர்மெண்ட் கொடுக்குறதே கலப்பின மாடு தாங்க கொடுக்குது. ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் தாங்க கவர்மெண்ட் கொடுக்குது, தமிழக அரசு கொடுக்குறதுங்க. அப்ப இது நான் தான் சொல்றேன், நம்ம நாட்டு மாடு இங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த பீஃப் ப்ரமோஷன் வேண்டாங்கிறேன். ப்ரமோஷன் வேண்டாம். நம்ம நாட்டு மாடு அழிஞ்சா பால்ங்கிறத கடந்து ஒரு இந்த ஹெச்எஃப் ஜெர்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு அதிகமாக தேவைப்படும். அதுங்களுக்கு ஈஸியாக ஸ்டார்வ் ஆயிரும். உங்களுக்கு இப்போ நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு பஞ்சம் இருக்குன்னு வைங்களேன், தாக்கு பிடிக்காது. இந்த மாடு எல்லாமே சீக்கிரம் செத்து போயிடும். நோயெல்லாம் ஈஸியாக வரும் இதுக்கு.
நம்ம ஊர் மாடுகளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம், கடினமான ரொம்ப சூழ்நிலை கம்மியான உணவு சாப்பிட்டு அதனால வாழ முடியும். அதனால பஞ்சங்கள், பல பஞ்சங்களை தாண்டி தான் இந்த மாட்டினங்கள் நம்மகிட்ட இருக்கு, கவனிக்கணும். நம்ம பல பஞ்சங்களை சந்திச்சு தான் நமக்கு இந்த மாட்டினம் நம்மகிட்ட அடாப்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பஞ்சங்கள்லாம் அதனால ஈஸியாக தாக்கு பிடிக்க முடியும். அப்போ இது நம்மக்கிட்ட நம்மளோட கிளைமேட்டை தாக்கு பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த ஹெச்எஃப் ஜெர்சிக்கெலாம் நீங்கள் வந்து வெயிலில் கட்டுங்க, வெயிலில் அலைய விடுங்க கொஞ்ச நேரம். இப்போ ஏன் கொஞ்சம் வெயில் அடிச்சதில்ல, ஏன் எல்லா மாடும் செத்துச்சு? நம்ம நாட்டு மாடை செத்துச்சு பார்த்தீங்கல்ல. மாடுகள் ரோட்டில் நிறைய கிராமங்கள்லாம் செத்து கிடந்துச்சுல, என்ன மாடு? கலப்பின மாடுகள். நாட்டு மாடு சாகாது, இந்த வெயில தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கிட்ட இருக்குது. இந்த வெயில்னால் அதனால தாங்க முடியாது. எல்லா நாட்டு மாடும், அதாவது எல்லா அந்த கலப்பின மாடும் கிராமங்களில் நிறைய அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து செத்துச்சு. இதுதான் நடக்கும். நம்மக்கிட்ட அழிஞ்சு போயிடும். நம்மக்கிட்ட கேட்டில் இருக்காது, டொமஸ்டிகேஷன் இருக்காது. டொமஸ்டிக் அனிமல்ஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா எந்த அளவுக்கு மரபு விதைகளை பாதுகாப்பது முக்கியமோ, மரபு விதைகளை பாதுகாத்துட்டு இருக்கீங்கல்ல, டப்போ அடைச்சு மரபு விதைகள் கிடைக்கும், நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கும்லாம் விற்கிறீங்கல்ல, வச்சிருக்கீங்கல்ல, பாதுகாத்து வச்சிருக்கீங்கல்ல. விதை பேங்க், கொஞ்ச நாளைக்கு மேலே சீட் பேங்க்னு பேசுனீங்களா, அது எதுக்கு சீட் பேங்க்? அவ்வளோ பாதுகாப்பாக படுத்துறீங்களா? அதுக்கு இணையானது இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸை நம்ம பாதுகாப்பது. நம்மளுடைய நாட்டுக்கு, நம்ம சீதோஷணைக்கு தகுந்த நாட்டின மாடுகள், நாட்டின நாய்கள், நாட்டின பூனைகள், நம்ம கிட்ட நாட்டினத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு தேவை. நாட்டின ஆடுகள் எல்லாம் நமக்கு தேவை, பன்றிகள் எல்லாம் தேவை. இது எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சர்வைவ் ஆக முடியும். ஆனால் விதையை பாதுகாத்துடலாங்க, வச்சு ரூமில் வச்சு பாதுகாத்துடலாம். உங்களால் மாட்டை வழியாக வளர்த்துக்கிட்டே வந்தால் தான் பாதுகாக்க முடியும். ஸோ இந்த குறுக்கு சால் ஓட்டுறேன், நான் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசியலுக்கு எதிராக நான் பேசுகிறேங்கிற பேரில் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத காதுலேயே வாங்கிக்காம கிறுக்குத்தனமாக பேசுறதை நிறுத்துங்கிறேன் நான். இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதுக்காக தான் நீங்கள் விளக்கி சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தோட சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மாடு இல்லை, நாட்டு மாடு இல்லை என்றால் கடைசியில் பால் எங்கே கிடைக்கும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. பால் கிடைக்கிறதுக்கு எங்கே வருவாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்களே அந்த படத்தில் அதான் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி பாரி. இந்த படத்தில் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை சொன்னதை வச்சு நம்மளோட அரசியல் சூழ்நிலை பற்றி நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணி எக்ஸாம்பிள் அதுக்காக தான் இதை எடுத்தது சொல்லியிருக்கீங்க. ஒரு பேரபிள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயங்கள். அந்த படத்துல இருந்து கொஞ்சம் விஷயம், பட் நம்ம பேசினது மற்றவங்க மனசுல தூண்டி விட்டது நிறைய விஷயங்களா இருக்கும்னு நம்புறேன். மிக்க நன்றி.